வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் டவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் சீரீஸ் பற்றி தான். ஸோ ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கெபாசி, தென் லீசா கன்னிங், இவங்கெல்லாம் ஆளுக்கு மூணு எபிசோட்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஜூலியன் ஃபேரியோ அவங்க ஒரு எபிசோட் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குது. நான் IMDb தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். மொத்தமே 6 எபிசோட்ஸ் தான் இருக்குது, பட் நாட் ஷுர். ஸோ ரைட்டர் அண்ட் இதை வந்து க்ரியேட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ பார்ட்டன்கிற பர்சன் தான். அண்ட் இதோட மெயின் கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீரா நைட்டிங்லி. ஸோ அவங்க தான் இதோட ஒரு பெரிய அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெலன் வெப்ங்கிற கேரக்டர் அவங்க பண்ணியிருப்பாங்க. அண்ட் பென் விஷா இவங்க வந்து சாம் யங்குங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் சாரா லாங்ஷர் வந்து ரீடுங்கிற கேரக்டர். தென் ஆண்ட்ரியூ பியூஷன் வந்து வேல்ஸ் வெப். ஆண்ட்ரியூ கோஜ் வந்து ஜேசன் டேவிஸ்ங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பார். தென் ஒமாரி டக்ளஸ் வந்து மைக்கேல்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லா லிலி ஹைலாண்ட் வந்து வில்லியம்ஸ். தென் இசபெல்லா வேங்கிறவங்க வந்து கேமிங்ஷனுங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேப்ரியலா கிரீவி வந்து எலெனார். ஸோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக இருக்காங்க. நம்ம டேரெக்டாக அந்த கதை ப்ளாட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆட்டம் தான். அதுவும் பிரிட்டிஷில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நம்ம ஹெலன் வெப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பிரிட்டிஷோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு தான் வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க ஒரு ஸ்பை. ஸோ இந்த ஸ்பைஸ் ஆர் என்ன எல்லாருக்குமே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இவங்களும் ஒரு ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் பேர் தான் ஆக்சுவலாக பிளாக் டவுஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் டவுஸில் இவங்களை கமாண்ட் பண்ணுறவங்களாம் ரீடுங்கிற பர்சன் இருப்பாங்க. அண்ட் சாமுங்கிறவங்களும் அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஹெலனுக்கு ஹெல்ப் பண்ணுற அண்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியான கேரக்டர். ஸோ இந்த ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் அந்த கேமின் சின் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் ஆக்சுவலாக அந்த கேரக்டரை ஒருத்தன் லவ் பண்ண போய் அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த பிரச்சனைனால ஒரு மர்டர் நடந்து அந்த மர்டர்னால நம்ம ஹெலனோட அஃபேரில் இருந்த ஜேசன் வந்து இறந்துருவார். ஸோ அந்த ஜேசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்ல சைனாவோட ஆக்சுவலாக சைனா அதில் லிங்க் ஆவாங்க. ஸோ அந்த கேமிங் சென் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு சைனீஸ் பர்சன் அண்ட் அவங்களோட அப்பா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட மர்டர் நடக்கும். ப்ளஸ் இன்னும் ஒரு 3 பேரோட மர்டரும் அந்த ஒரு நாளில் நடக்கும். ஸோ என்ன நடக்க போகுது மேபி அந்த நாளில் அதுக்கு அடுத்த நாளாக ஐம் நாட் ஷுர். பட் அந்த மர்டர்ஸ் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 மர்டர்ஸ் நடந்துடும். அண்ட் இதில் வந்து நம்ம ஹெலன் வெப்போட சீக்ரெட் பார்ட்னர் ஒரு அஃபேரில் இருந்து ஜேசனும் இறந்துருவார். ஸோ ஜேசன் இறக்குறதுனால ஹெலன் வெப் வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ வேலஸ் வெப் அண்ட் ஹெலன் வெப் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நல்லா தான் 2 பேரும் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் கதை ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இவங்க ஒரு நல்ல கப்பல் அப்படி தான் இருப்பாங்க. பட் ஹெலனுக்கு அஃபேர் இருக்கும். அண்ட் அந்த அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஹெலன் வந்து என்ன சொல்ல என்னதான் ஒரு பிளாக் டவ் அப்படி ஸ்பையாக தான் அவங்க வந்து வேலஸ் வெப்புக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் இருப்பாங்க. என்னதான் 2 பேரும் ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணிட்டனால மேபி ஹெலனுக்கு அந்த லவ்ங்கிற பார்ட் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ ஹெலனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேசன் வந்து அவங்களோட லவ் அப்படிங்கிற மாதிரியான பர்சன். ஸோ ஜேசன் இறந்தது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ரீடுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. பட் என்ன தான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ரீடு வந்து இவங்களை பெருசாக இன்வால்வ் ஆகாதுன்னு எனக்கு சின்னதாக இந்த இன்ஃபர்மேஷன் பண்ணால் இந்த சின்ன வேலை பண்ணால் போதும், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் டாஸ்க் அசைன் ஆகும். பட் இவங்களுக்கு ஜேசன் அவங்களோட லவ்வுங்கனால அதை தாங்கிக்கவே முடியாது. அவன் ஏன் செத்தான் அதுக்கு எனக்கு ரீசன் வேணும்னு அவங்க ரொம்ப ஈகராக அதை சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நிறையா விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு ஸ்பை த்ரில்லர் அண்ட் லைட்டாக அந்த மிஸ்ட்ரி யார் பண்ணால் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் கொஞ்சம் நல்லாவே பில்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. கடைசி எபிசோடு கிட்ட தான் நமக்கு ஓகே இவன் தான்ப்பா கில்லர் அப்படின்னு நம்ம அந்த கிட்டேயே போவோம். அது வரைக்கும் இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ ஒரு இதுலேயே இருக்கும். நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து கதையை நல்லா பில்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி கீரா நைட்டிங்லேல் தான் ஆப்வியஸ்லி இந்த சீரீஸோட ஒரு அட்ராக்ஷன். ஸோ கீரா நைட்டிங்கல் பற்றி தெரியும், அவங்கள பற்றி தெரியும்னால இந்த சீரீஸ் ட்ரை பண்ணலாம் பார்க்கலாங்கிற ஒரு இது வந்துச்சு. ஸோ அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் சாம் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேருக்கும் அதாவது ஹெலனுக்கும் சாமுக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்திருப்பாங்க. ரத்தம் தெறிக்கலாம் சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்டு ஃபைட் சீனுமே
அது ஹெலன் அண்ட் இன்னொரு பிளாக் டவ் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃபைட் சீன்ஸ் வந்து நல்லாவே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. கேரா நைட்டிங்கில் அதாவது ஹெலன் வந்து வெப்பன்ஸ், கன் அண்ட் அதர் திங்ஸை ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு ஸ்பைனா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஓகே, இவங்க ஸ்பையாக இருக்கலாம், அவங்க ஸ்பைன்னு சொன்னால் நம்ம நம்பிடுவோம். நம்ம பார்க்கும்போது ஸ்பை தான்ப்பா இவங்கன்னு நமக்கே இந்த நம்ம மைண்டுக்குள்ளே ஸ்பைன்னு அவங்க இதாகிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பையாக நான் அந்த ரோலை ரொம்ப ஆப்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதர் ஆஃப் 2 சில்ட்ரன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் இந்த விஷயங்கள், இந்த ஜேசனோட சாவுக்கு யார் காரணம்னு அதை சால்வ் பண்ணுற அந்த விஷயமா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. அண்ட் அந்த கேரக்டர் கொண்டு போகும். அண்ட் அது கேரா நைட்டிங்கில் வந்து அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் சாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எல்ஜிபிடிக்யூ கேரக்டராக காட்டியிருப்பாங்க. ஸோ சாம் வந்து வெளியில் வந்து அவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பார். பட் அவர் ஒரு கில்லருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ வெளியுலகத்துக்கு தெரியாது இல்லையா? ஸோ இது ஒரு பாயிண்டில் அவங்களோட அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியும் போது இவங்க 2 பேரும் பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அண்ட் இவர் தலைமறைவாகிடுவார். இப்போ ஹெலனுக்கு ப்ராப்ளம்னால ஹெல்ப் பண்ண வந்திருப்பார். பட் அகெயின் அந்த மைக்கேல்ங்கிற பர்சன் இவர் அகெயின் மீட் பண்ணும்போது, அவரோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ள அந்த ஒரு எமோஷன்ஸ் அதையும் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருப்பாங்க. அண்ட் கதைக்குள்ளே அங்கங்கே இந்த மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஸ்பை இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமாஸ், கொஞ்சம் லவ், இந்த எல்ஜிபிடிக்யூ திங்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரைட்டிங் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நல்லாவே இந்த மிக்ஸ் மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் லேசி ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கதை போக்க வந்து நம்ம நார்மலாக கணிச்சிடலாம். ஓகே, இது இந்த மாதிரி தான் போக போகுது, ஓகே இதுக்கப்புறம் இது எப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறத தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விஷயம் நடக்குதா, ஓகே நெக்ஸ்ட் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. அண்டு கில்லருமே கடைசியில் காட்டும் போது இவன் தானா அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப சப்பையான ரைட்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் அந்த கதை எழுதின விதம், அந்த கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணியிருந்த அந்த மெயின் கேரக்டர்ஸ் நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் இருக்குது. அண்ட் பெரிய மைனஸ் ஆர் கொஞ்சம் ஓகேவா இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா அந்த கேரக்டர் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்த ஒரு விஷயம், ப்ளஸ் சில கேரக்டர்ஸ் ரொம்ப பெருசாக எழுதி எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் இந்த கில்லரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த நேரம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சப்பையாக முடிஞ்சது. ப்ளஸ் சப்பைங்கிறத தாண்டி என்ன சொல்ல, இவன் தானா அப்படின்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன், ஸ்ட்ராங்கான கில்லராக அந்த பர்சனை காட்டலை. ஸோ அதுதான் ஒரு பெரிய குறையாக எனக்கு பட்டுச்சு. மற்றபடி ஓவரால் சீரீஸ் ரொம்ப சீரீஸ் இது வந்து 6 எபிசோட்ஸ் இருக்க சீரீஸ். அண்ட் ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட ஒரு 55 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லெஸ் தென் 1 hour தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உட்காந்த ஒரு நாளில் கூட முடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஒரு வீக்கெண்ட் உட்காந்து அழகாக பார்த்து முடிக்கலாம். ஒரு ஸ்பை த்ரில்லர் பார்த்தேன். கேரா நைட்டிங்களோட ஆக்ஷனில் ஒரு பிரிட்டிஷ் என்விரான்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக நியூவாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்த் ட்ரையிங் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அல்ல இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து தமிழ் டப்பில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட சீசன் 2வும் வரப்போகுது. லேட் 2026 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் எண்டில் மேபி சீசன் 2 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரொடக்ஷன் அண்ட் அதர் கொலாபரேஷனில் தான் இந்த சீரிஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரும். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் இந்த அளவுக்கு பிடிச்சது. அண்ட் கேரா நைட்டிங்லி ஃபேன்ஸ் தான் கண்டிப்பாக அது அவங்களோட ஒரு இதனால தான் இருக்கவே யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்ஷன் இதில் எப்படி இருந்ததுங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.